ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாச்சு. இந்த மரத்தோட இந்த டைம் காய் வச்சதில்ல, அதோட ஃபஸ்ட்டு பழம் இது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பப்பாயா, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு மட்டன் தான் இன்றைக்கி. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் குடல் கிரேவி. அந்த குடல் கிரேவி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி செய்வேனோ அதை வந்து ரெசிபி எடுத்துருக்கிறேன். தெரியல, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மட்டன் கறியெல்லாம் பிடிக்காது. மட்டன் வெரைட்டிலே இந்த குடல் கிரேவி மட்டும் எப்பயாச்சும் சாப்பிடுவேன். எப்பயாவது நமக்கு தோணும்ல, அந்த ஒரு கிரேவிங்ஸ் வரும்ல, அந்த டயத்தில் வந்து எடுத்து சாப்பிட்றது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நல்லா மட்டனை அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் வர வரைக்கும் நல்லா வேகணும். நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சிடுறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை வகைகள் எல்லாம் போட்டுட்டு ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அப்படின்னா தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டும் நல்லா வந்துட்டு அந்த ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு இதுவும் வந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே போட்டு பரட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச குடல் ஆட் பண்ணி இந்த கொஞ்சமாக தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி குடல் வெந்துடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா புளி தண்ணி கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் குடல் கிரேவி வந்துட்டு ரெடி. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் செய்வேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிரேவி. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஸ்பெஷல், என் பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த கூழ். ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவில் வந்துட்டு 2 கப் எடுத்து அதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்துட்டு இதை ஒதுக்கி வச்சுருங்க. நல்லா வந்துட்டு அது ஊறி வரும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு டைம் கொடுத்துருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட அதை வச்சிடணும். கொஞ்சம் புளிச்சு வரும். ஸோ அதுக்காக இதெல்லாம் பழைய மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கஞ்சியில் அப்படி இல்லைனா மோர் தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து செய்வாங்க. இது நம்ம சும்மா இப்போக்கி கொஞ்சமாக செய்ய போகிறோம். இருந்தாலும் அதை விட இது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வச்சிடணும், ரெஸ்ட்டில் விட்டுடணும். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் வந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கிறேன். பலாப்பழம் அறுத்துட்டு வந்தது, அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பழுத்து போய் வீணாக போயிடுச்சு. அதில் சும்மா ஒரு 2-3 சொலை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேக், இது வந்து ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் வந்து அதிகமாகிடுச்சு இந்த ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் அப்படியே ராவாக அரைச்சி ஒரு 1/2 hour கிட்ட தலையில் வச்சு குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வடை சுட்டிருந்தாங்க, அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூழ் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 2 கப் எடுத்துருந்தோம்ல, 2 கப்புக்கு 2 கப் சேம் அளவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து 4 கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இதில் வந்து நம்ம எது வேணாலும் நம்ம அப்படியே அரிசி ஊற வச்சு அரிசியை போட்டு வேக வச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த உடச்ச கோதுமை இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நான் இது ஆல்ரெடி வேக வச்சுருந்த சாப்பாடு, அதை கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ராகி மிக்ஸையும் எடுத்து நல்லா கைவிடாமல் கிண்டணும். இதில் என்ன பண்ணுறோன்னா, 4 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருந்தோம்ல, அதில் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருங்க. மேபி தண்ணி அளவு அதிகமாகிடும், ரொம்ப தண்ணியாக இருக்கும், கூழ் கெட்டியாக ஆகாது. உங்களுக்கு தேவைன்னா இடையில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி, எடுத்து வச்சுருந்த சுடு தண்ணியை. ஸோ அப்படியே கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பெரிய ப்ராசஸ். இது வெந்துடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணியில் வந்து நம்ம கையை வச்சுட்டு இது மேலே வந்து தொட்டு எடுத்தோம்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த கூழுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கையில் வந்து ஒட்டுது. ஸோ அதனால் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா உப்பு போடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா வச்சுக்கிட்டு எடுத்து அதை நார்மல் வாட்டரில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ எப்போ தேவையோ அப்போக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறோம், கொஞ்சம் ஹீட்டு வந்து குறையணும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா, அந்த கரண்டியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூழ் எடுத்தால் தான் அது கரண்டியில் வந்து ஒட்டாமல் வரும். ஓகே, அவ்வளோதான். சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு இன்றைக்கி